வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் பாரதிராஜா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மகனுடைய இறப்பு மீளாத பாரதிராஜா இப்போது எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார், உண்மையில் பாவம்தான் அவரை பற்றி தான் இப்போது ஒரு செய்திகள் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹாலிவுட்டில் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களின் ஒருவர் பாரதிராஜா. அவர் இயக்கிய ஒவ்வொரு படமும் இன்று வரை கிளாசிக்காக கொண்டாடப்படுகிறது. தனது மகன் மனோஜை தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் மனோஜுக்கும் சொல்லிக் கொள்ளும்படி திரை வாழ்க்கையில் அமையலை. சூழல் இப்படி இருக்க சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் மனோஜ் அவர்கள். 16 வயதிலே படத்தில் இயக்குநராக அறிமுகமான பாரதிராஜா அவர்கள் சிட்டுக்குள் இருந்து தமிழ் சினிமாவை அவுட்டோருக்கு நுழைந்து சென்று பெருமை சொந்தக்காரர். அவர் படம் இயக்க வந்த பிறகுதான் கிராமங்களில் பலருமே சென்னைக்கு திரைப்பட கனவோடு தைரியமாக படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் அவரிடம் உதவி இயக்குநராக இருந்த பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா உள்ளிட்டோர் இந்திய அளவில் பிரபலமான இயக்குநராக நடிகர்களின் ஒருவராக திகழ்ந்து வந்தாங்க. பாரதிராஜா 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி பல நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தினார். அவரது ஒவ்வொரு படமும் இன்று வரை கல்ட் கிளாசியாக திகழ்வது. அவருடைய கடைசி 2020ஆம் ஆண்டு ஓம் மீண்டும் ஒரு மரியாதை என்ற படத்தை இயக்கினார். அதன் பிறகு படங்களை எதுவுமே இயக்காமல் நடிகராக பல படங்களில் தனது முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸை அள்ளியிருந்தார். சினிமாவில் இயக்குநராக மாறுவதற்கு முன்பு எப்படியாவது நடித்துவிடும் என்பதுதான் பாரதிராஜாவுடைய ஆசையாக இருந்தது. ஆனால் காலம் வரை அவர் இயக்குநராகுது. அதே சமயம் அவருடைய மகன் மனோஜுக்கு இயக்குநராக வேண்டும் என்பது ஆசை. பாரதிராஜா நடிகராக அறிமுகப்படுத்தினார். முதல் படத்தை நானே இயக்கி ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து வைத்தார். பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடித்தது. ஆனால் படம் சரியாக ஓடலை. தாஜ்மஹால் தொடங்கி ஏராளமான படங்களில் நடித்த மனோஜுக்கு சினிமாவில் பெரிய பிரேக் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கினார். ஆனால் அந்த படம் சரியாக போகலை. இப்படி சூழலில் சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் மனோஜ். உயிரிழப்பு பலருமே சோகத்தில் தள்ளியது. குறிப்பாக பாரதிராஜா மீளா துயரத்தில் இருந்தார். இந்த நிலையில் மனோஜ் இருந்து இத்தனை மாதங்கள் கழித்தும் பாரதிராஜா எப்படி இருக்கிறார் என்பது குறித்து அவரது சகோதரர் ஜெயராஜ் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் மகனை மறக்க முடியாத பாரதிராஜா தவித்து வருகிறார். எப்படியாவது அந்த துயரத்தில் வெளியே வருவதற்கு தன் மகள் வீட்டில் மலேசியா சென்றிருக்கிறார். கடந்த 3 வருடங்களாக அவருக்கு உடல்நலம் சரியில்லை. இப்போது மகனை இறந்து மனவேதனையில் இருக்கிறார் என்று அவருடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாரதிராஜா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. தன்னுடைய ஒரே மகனை இழந்து வாடும் பாரதிராஜா அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது என்று நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.